இன்றைக்கு யார் யாருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது? பல பெண்களோடு உருண்டு புரண்டு கூத்தாடி கொண்டிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்று நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு இஷட் பிரிவு பாதுகாப்பு, ஒய் பிரிவு பாதுகாப்பு தேவையா அவருக்கு? தெருக்களிலே வீதிகளிலே பெண்களோடு கட்டி புரண்டு உருண்டு கொண்டு அலைகின்ற கூடிய விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கக்கூடியது. காவல்துறை என்றால் இஷட் ஒய் பிரிவு பாதுகாப்பு. சின்னவர்னு சொல்றாங்க, அப்புறம் பெரியவர்னு சொல்றாங்க, அப்புறம் டவுசர் பாய்ஸ் இப்ப கொஞ்சம் பேர் கிளம்பி 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி அதிகாரம் முழுக்க அங்குதான் குவிக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம சகாய் ஐயா 1,10,000 கோடி பல மலைகளையே காணோம். அரிட்டாப்பட்டியில பல மலைகளையே காணோம், பல ஏரிகள் குளம் குட்டை ஒன்னையுமே காணோம். அதற்காக சுடுகாட்டுல படுத்து கிடந்து 1,10,000 கோடி, 1 கோடி 2 கோடி இல்ல, இதை காப்பதற்காக அவருடைய பேரம், பல பேரம். துபாய்க்கு வந்துருங்க, நடிகைகள் பூரா அங்க இருக்காங்க, பெட்டிகள் 50 கோடி ரூபாய் இப்பவே வாங்கிங்க. கொடைக்கானல் எஸ்டேட் இருக்கு, ஊட்டியில் எஸ்டேட் இருக்கு, இல்ல கர்நாடகாவில் வேணா வாங்கிக்கிங்க, இங்க இருந்தா தெரிஞ்சு போயிடும். பல தலைவன் அங்கதான் வச்சிருக்கான். இப்படி எல்லாம் பேரம் பேசிய பிறகு ஒண்ணும் வேண்டாம், ஆளை விடு, என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் எங்க மதுரையிலே இருக்கட்டும், நான் மட்டும் போறேன் சென்னைக்குன்னு. அந்த குழந்தை குட்டிகளை எல்லாம் இவ்வளவு அச்சுறுத்தலுக்கு பிறகு மோதக்கூடிய ஆள் 1,10,000 கோடியை வைத்துக் கொண்டு முதலமைச்சராவதற்காக திட்டமிட்டவன் ஒருத்தர் பேர் முக்தார்னு பேரு. அவருக்கு இன்னைக்கு பாதுகாப்போட தமிழக அரசு வழங்கி இருக்குது. ஆனால் இங்க இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், அதற்காக போராடியவர்களுக்கு உயர்நீதிமன்றமே கொடுத்த ஒரு பாதுகாப்பை இங்க திரும்ப பெற்றிருக்குன்னா, காவல்துறைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து விடாமல் தடுப்பது எப்படி என்று உளவுத்துறைக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காவலர்கள் ஏசி டிசி ஜேசி நம்ம சகோதரர்கள்லாம் எந்த அதிகாரமும் இல்லை. இந்த அதிகாரங்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கேயோ ஒரு பக்கம் இருக்குது. சின்னவர்னு சொல்கிறாங்க, அப்புறம் பெரியவர்னு சொல்கிறாங்க, அப்புறம் டவுசர் பாய்ஸ்னு இப்போ கொஞ்சம் பேர் கிளம்பி 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி அதிகாரம் முழுக்க அங்குதான் குவிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம சகாய் ஐயா 1,10,000 கோடி பல மலைகளையே காணோம். அரிட்டாப்பட்டியில பல மலைகளையே காணோம், பல ஏரிகள் குளம் குட்டை ஒன்னையுமே காணோம். அதற்காக சுடுகாட்டில் படுத்து கிடந்து 1,10,000 கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை, இதை காப்பதற்காக அவருடைய பேரம், பல பேரம். துபாய்க்கு வந்துருங்க, நடிகைகள் பூரா அங்கே இருக்காங்க, பெட்டிகள் 50 கோடி ரூபாய் இப்பவே வாங்கிக்கிங்க. கொடைக்கானல் எஸ்டேட் இருக்கு, ஊட்டியில் எஸ்டேட் இருக்கு, இல்ல கர்நாடகாவில் வேணா வாங்கிக்கிங்க, இங்க இருந்தா தெரிஞ்சு போயிடும். பல தலைவன் அங்கதான் வச்சிருக்கான். இப்படியெல்லாம் பேரம் பேசிய பிறகு ஒன்றும் வேண்டாம், ஆளை விடு, என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் எங்க மதுரையிலே இருக்கட்டும், நான் மட்டும் போறேன் சென்னைக்குன்னு. அந்த குழந்தை குட்டிகளையெல்லாம் இவ்வளவு அச்சுறுத்தலுக்கு பிறகு மோதக்கூடிய ஆள் 1,10,000 கோடியை வைத்துக் கொண்டு முதலமைச்சராவதற்காக திட்டமிட்டவன். அதனாலதான் ஜெயலலிதா முடிச்சு உண்டிலின் பண்ணிச்சந்தம்மா நடராஜனை எப்படியாவது முதலமைச்சராக்குவதற்காக அந்த பிஆர்பி முயற்சி செய்கிறான். காரணம் பணம் இருக்கு. நம்மளால் 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுறோம் தானே, 200 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவான். அப்போ 50 கோடி கொடுத்தா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலாம், கட்சிக்காரனை விலைக்கு வாங்கலாம், இதுதான் அரசியலை. அப்போ பிஆர்பியுடைய நோக்கம் என்னன்னா, ஜெயலலிதா ஆட்சியை கவிழ்த்து விட்டு நடராஜன் முதலமைச்சர் ஆக்கணும், அதுதான் நோக்கம். இதற்காகத்தான் பிஆர்பி, கற்பூர சுந்தரபாண்டிய, நடராஜன் போன்றவர்கள் எல்லாம் இவர்கள் கட்டுப்பாட்டில் 3 கலெக்டர் 3 எஸ்பி, இவர்கள் யாரை சொல்றாங்களோ அவங்க தான் எஸ்பி. மதுரை, திண்டுக்கல், தேனி 3 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மலைகளுக்கு 3 கலெக்டர் 3 எஸ்பி. பிஆர்பி யாரை சொல்லுகிறாரோ அந்த பக்கம் வைகுண்டராஜன், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 3 டிஸ்ட்ரிக்டில் பிஆர்பி யாரை சொல்லுகிறாரோ இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எஸ்பி இவர்கள் கட்டுப்பாடு. அந்த பக்கம் வைகுண்டராஜன் யாரை சொல்லுகிறாரோ அங்க பல நாட்டு சர்வதேச நாட்டு கப்பல்லாம் அப்படி நிற்கும். வைகுண்டராஜனுடைய மணல் எல்லாம் முதல்ல ஏறி முதல் கப்பலாக போயிட்டே இருக்கு. அதற்காக அந்த போர்ட் தலைவருக்கு பல 100 கோடி கொடுக்கப்பட்டு சிபிஐயில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. போர்ட் தலைவர் யாரு? வைகுண்டராஜன். இப்படி இப்போ அதே போல பிஆர்பி ஒரு போர்ட் தலைவர். இதையெல்லாம் கண்டிச்சு தான் இவர் இவ்வளவு போராட்டம் பண்ணி
நீதிமன்றம் கொடுத்த துப்பாக்கியோடு சேர்ந்திய ஒரு காவலர். ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டு அங்கே திரிகிற ஆட்களை எடுத்துக்கொண்டு கழுத்து அறுத்துருவான். அதான் பணி. ஒரு மலையை வெட்டுகிற பொழுது பிஆர்பி கும்பல் அப்பாவியா திரிகிற நோயாளிகளை அந்த மலைக்கு பலியிடுவது. இப்படி பல பேர் அங்கே செத்து போயிட்டான். மேலூர் மேஜிஸ்ட்ரேட்டு பல கோடியை வாங்கிட்டு பிஆர்பி அப்பாவி, அவருக்கு ஒன்றுமே மலைக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை, இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு மதுரை ஹைகோர்ட்டிலிருந்து ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து அவரை ஸ்பாட்லேயே சஸ்பெண்ட் பண்ணி விரட்டி விட்டு போகிறார். இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு கேவலமாக இருக்குன்னு பார்த்துங்க. அப்போது இதையெல்லாம் கண்டித்து நான் சாகிற வரை ஒரு விஷயம் அவங்கள்ட்ட வாங்க மாட்டேயா. எனக்கு சராசரி வாழ்க்கையே பெரும் பேர். இந்த வாழ்க்கையில் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் ஈசிஆரில் ஏற குறைந்தபட்சம் 100 கோடி ரூபாய்க்கு வீடு இல்லாத அதிகாரிகளே கிடையாது. சட்டவிரோத நபர்களுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய வீடு தான் எங்கே நீங்கள் திருவான்மையூரிலிருந்து ஏறக்குறைய மகாபலிபுரம் வரை இருக்கக்கூடிய அத்தனை பங்களாக்களும் குறைந்தபட்சம் 100 கோடி ரூபாய் கம்மி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு உண்டான பங்களா தான். அத்தனை பங்களா சட்டவிரோதமாக இந்த மக்களிடம் சுரண்டப்பட்ட கட்டப்பட்ட வீடுகள் தான். அங்கே ஐடி போகாது, இடி போகாது, சிபிஐ போகாது, ஐபி போகாது, யாரும் போக மாட்டான். மார்வாடி ஏரியாவுக்கு போக மாட்டான். இந்த பேரத்துக்கு ஒத்து வராத காரணத்தினால்தான் இவரை கனிம வளத்துறையிலிருந்து தூக்கி காதி போர்டுக்கு அடித்தாங்க. காதி போர்டில் இருந்த பிறகு என்னடா காதி போர்டு லாஸில் போயிட்டு இருக்குன்னு பார்த்தா காதி போர்டு லாபத்தில் போகுது. அப்போது இதை கோகுலேந்திரா அவர் ஆஃபீஸுக்குள்ளேயே எனக்கு ஒரு இடம் வேணும்னு அந்த அம்மா கேட்குது. அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாரு. கள்ளக்குறிச்சியில் ஒரு கோஆபரேட் அதிகாரி அடித்து உதைத்து மிதித்து விரட்டப்படுகிறார். கேட்க நாதி இல்லை. இதெல்லாம் பார்த்த பிறகு மீண்டும் காதி போர்டிலிருந்து சித்த மருத்துவத்துறைக்கு தூக்கி போடுறாங்க. நிறைய பேருக்கு சித்தம் தெளிந்தவர்களை தெளிவிக்கிறதுக்கு இவர் தாண்டா சரியான அதிகாரின்னு இரவோடு இரவாக பல ஆங்கில மருந்து கடை பெட்டி முதலாளி பூரா பெட்டியோடு போய் சசிகலா கியூ நிற்கிறான். எங்கள் சித்த மருந்தை டெவலப் பண்ணி எங்கள் ஆஸ்பத்திரியும் மூட வச்சிருவார், மெடிக்கல் ஸ்டோரும் நடத்த முடியாது. என்னங்க எங்கள் இரவோடு இரவாக பல பெட்டிகளை கைமாறி தமிழ் வளர்ச்சித்துறைக்கு தூக்கி போடுறாங்க. தமிழும் உருப்படாது, தமிழனும் உருப்பட மாட்டாது, இந்த துறையும் உருப்படாது. இப்படியாக இந்த அதிகாரியை வைத்து வேலை வாங்கக்கூடிய தகுதி 2 திராவிட அரசுகளுக்கும் இல்லாமல் போய்விட்டதா வேதனை. நேர்மையான அதிகாரிகள் இன்னும் சொல்ல போனால் ஒரு பச்சை தமிழை வேலை பார்க்க முடியல, பல அழுத்தம் விஆர்எஸ் கொடுத்துட்டு போக வேண்டிய அளவுக்கு அவருக்கு நெருக்கடி கொடுக்கிறவர்கள் தான் இந்த ஜனநாயகத்தை காப்பதாக வேஷம் போடுகிறார்கள். 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி இல்லை, 1,10,000 கோடி. அன்றைய அரசு பட்ஜெட்டை 2 லட்சம் கோடி தான். 2 லட்சம் கோடியில் பாதி பிஆர்பி திருடி வச்சிருக்காருன்னு இன்று வரை ஏறக்குறைய வருஷம் என்னாச்சு. 2011 தேர்தல் நடக்கிற பொழுது ஜெயலலிதா அங்கே போடலை, கருணாநிதி அங்கே போடலை, எலெக்ஷன் கமிஷன் தூக்கி போடுறான். ஏன்னா அழகிரி நாடு, அது அழகிரியினுடைய தனி நாடு, அது அங்கே யாருமே வேலை பார்க்க முடியாது. தினகரன் இவர் முதலமைச்சர் வேட்பாளராக தகுதியிலின்னு ஒரு சர்வே எடுத்ததுக்காக தினகரன் அலுவலகமே கொளுத்தப்படுகிறது, தீ வச்சு கொளுத்தப்படுகிறது. அப்போது அதிகாரிகள் அங்கே வேலை பார்க்க முடியல. எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்து இவர் தாயா சரியான ஆளுன்னு இவரை போடுறாங்க. இதை ஜெயலலிதாவையும் போடல, கருணாநிதியும் இவரை அங்கே பணியில் அமர்த்து. அசராக்காருக்கு சட்ட ஒழுங்கு, இவர் சட்ட ஒழுங்கும் சேர்த்து ஒரு கலெக்டர் எலெக்ஷன் ஆஃபீஸர். இதை இல்லைன்னா மதுரைக்கு கீழே மீண்டும் திமுக தான் ஜெயிச்சிருக்கோம். திருமங்கலம் ஃபார்முலா எல்லா பேருக்கும் 200 ரூபா கொடுத்து ஓட்டு போட்டு போயிடுவான். முட்டாள்கள் ஓட்டு போடுகிறான், அயோக்கியன் ஆட்சிக்கு போகிறான். தந்தை பெரியார் சொல்கிறார். ஏன் அவருக்கு தெரியாதா முதலமைச்சர் நாற்காலி எடுத்துக்கொண்டு ஈரோட்டில் வச்சுக்கிறதுக்கு? இந்த ஜனநாயகம் அப்படி இருக்கு. இப்போ தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு 2000 ரூபா கொடுப்பதற்காக திட்டமிட்டு இருக்கிறார்கள். 2 லட்சம் வாக்காளர்கள் 40 கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கு, 100 கோடி ரூபாய் கட்சிக்காரனுக்கே காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவான். திமுக காரனுக்கு ஓட்டு போடுவான், அதிமுக ஓட்டு போடுவான். இப்படி இருக்கு நிலைமை.
ஆக இந்த சகாயம் அவர்களுக்கு மீண்டும் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். 1,10,000 கோடியை திருடியவன் இந்த திமுக அரசில் பாதுகாப்பாக இருக்கிறான். மக்களுடைய சொத்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இத திமுக அதிமுக இரண்டு கட்சிகளிலுமே இந்த பிஆர்பிக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பாக இந்த வழக்கை நீர்த்தி போக வைக்க வேண்டும். இந்த வழக்கை தண்டனை பெற்றுவிடக்கூடாது. 1,10,000 கோடி மீண்டும் மக்களிடம் கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக இவருடைய குடும்பத்தை கடுமையான அச்சுறுத்தல், வெட்டிடுவேன், குத்திடுவேன், தலையை வெட்டிடுவேன். 8 கோடி மக்கள் உங்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள். சகாயத்துக்கு பின்னால் 8 கோடி மக்கள் இருக்கிறார்கள். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 10 கோடி பேர் சகாயத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள். துப்பாக்கி ஏந்திய ஒரு மனிதன் உங்களை பாதுகாத்து விட முடியாது. 10 கோடி பேர் உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு பின்னால் 10 கோடி பேர் நிற்கிறார்கள். வேணாம், இந்த அரசாங்கம் ஒரு டெஸ்ட் பண்ணட்டும். சகாயத்தை 10 கோடி பேர் இருக்கிறார்களா இல்லையா என்று ஒரு முயற்சி செய்து பார்க்கட்டும். நான் சொல்றேன், என்னுடைய சொந்த அறிவிப்பில் சொல்றேன். சகாயத்தை பாதுகாப்போம். வாங்க, காலையில கோயம்பேட்டில் அத்தனை பஸ்ஸில் இறங்க அவ்வளோ பேர் அவர் வீட்டுக்கு வந்துடுவான். இதுதான். அப்போ இந்த சக்திகளை பாதுகாக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம். திக்காலுக்கு உருத கிடக்கிறோம். வந்து சேர்ந்தானாலே 10 லட்சம் பேர் இதே மெரினா பீச்சில். ஜல்லிக்கட்டுக்காக எந்த கட்சி சேர்த்துல, யாரும் சேர்த்துல, 10 லட்சம் பேர் வந்தான். எந்த பார்ட்டி உள்ள வரக்கூடாதுட்டான். சகாயத் ஐயா அவர்களுக்கு 10 லட்சம் பேர்ல 10 கோடி பேர் வந்து அவரை பாதுகாப்பான். அது ஒரு பச்சை தமிழனுடைய உயிர், பச்சை தமிழனுடைய குடும்பம். அவர் மீது எந்த தூசுபட்டாலும் இந்த அரசாங்கம் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை நான் இறுதியாக கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சகாயம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட காவல் பாதுகாப்பை திரும்ப பெற்றதை கண்டித்தும், இயற்கை வளத்தை போராடுகின்ற, இயற்கை வளத்தை காக்க போராடுகின்ற போராளிகளுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்ற இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா 2 செய்திகள் தான் இங்க நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் முடி பேசும்போது கூட ஐயா சொன்னாங்க, சகாயம் அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய அடையாளம், அதற்காகவாவது அவரை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பல போராட்டங்கள் மணல் குவாரிகளுக்கு எதிராக, அதே மணல் கல்குவாரிகளுக்கு எதிராக, இயற்கை வளங்களை பாதுகாக்க எத்தனையோ பல போராளிகள் இங்க போராடி இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்களிலும் பல ஊர்களிலும் இதற்கான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு ஒரு ஊடக வெளிச்சம் இருக்கிறது. இவர் மீது ஒன்றென்றால் ஒரு ஊடக வெளிச்சம் வரும். அப்படி இருக்கக்கூடிய சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்குன்னா, நம்ம போன்ற சாதாரண ஊர்களில், கிராமங்களில், அங்கே உள்ளூர் அரசியல் அச்சுறுத்தலுக்கு எதிராக, உள்ளூர் அச்சுறுத்தலுக்கெல்லாம் தாண்டி அங்கே போராடக்கூடிய சாதாரண ஒரு நபர்களுக்கு எந்த அளவிலான பாதுகாப்பு அங்கே இருக்கும்? அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய அரசு நிர்வாகங்கள், அங்கே இருக்கக்கூடிய சாதாரண முகம் தெரியாத அந்த போராளிகளுடைய நிலைமை என்னவாக இருக்குங்கிறது தான். ஒரு முன்னாள் ஐஏஎஸ்கே இந்த நிலைமைனா, ஒரு சாதாரண போராளிகளுக்கு, முகமறியாத அந்த நபர்களுக்கு, அந்த ஆர்வலருக்கு எந்த மாதிரி நிலைமை இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு இருக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை இன்னொன்று என்னென்னா, இப்போது தமிழ்நாடு காவல்துறை பார்த்தீங்கன்னா இங்கே பல விஷயங்களில் பாதுகாப்பு தருவாங்க. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊடகத்தில் ஒரு பேட்டி எடுக்கிறவராக இருப்பார். ஒரு மற்றவர்களுடைய தனி மனித சுதந்திரத்துக்கு எதிராக பேசுவார், அவங்களோட குடும்பத்தை பற்றி பேசுவார். ஆளும் அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களே பிடிச்சி ஒம்பழுத்து பேசுவார். அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குதான், அவருக்கு இன்னைக்கு போலீஸ் பாதுகாப்புங்க. ஒருத்தர் பேர் முக்தார்னு பேர், அவருக்கு இன்னைக்கு துப்பாக்கியிருந்தே பாதுகாப்போடு வருங்க தமிழக அரசு வழங்கியிருக்குது. ஆனால் இங்கே இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், அதற்காக போராடியவர்களுக்கு உயர்நீதிமன்றமே கொடுத்த ஒரு பாதுகாப்பை இங்கே திரும்ப பெற்றிருக்குன்னா, அரசுக்கு எதிராக நீங்கள் பேசுனா, திமுக அரசுக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்கன்னா, உங்களுக்கு உயர்நீதிமன்றமே கொடுத்த பாதுகாப்பாக இருந்தாலும் நாங்கள் திரும்ப பெறுவோம். எங்கள் அரசுக்கு நீங்கள் ஆதரவாக நின்று எங்களுக்கு எதிராக பேசுகிறவர்களுக்கு நீங்கள் எதிர்த்து நின்றீங்கன்னா நாங்கள் என்ன பாதுகாப்பையும் கொடுப்போம் அப்படின்றதான் இந்த விஷயம் காட்டுறதா பார்க்குறோம். அப்போ இதே போல்
பொதுவாக ஊர்களில் சொல்லுவாங்க, செத்தால் தான் உனக்கு கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. இங்கே ஏற்கனவே இங்கே ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே 2 இறப்புகளை பார்த்துட்டோம். ஜவஹர் அலி, ஜாகிர் ஹுசேன் சொல்லி 2 பேர், அதாவது முன்னாள் முதலமைச்சருடைய காவல் பணியில் இருந்த ஒருவர் இந்த ஊர்களில் நாங்கள் இந்த மாதிரியான அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு, வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. வீடியோ வெளியிட்டும் அவருக்கு எந்த பாதுகாப்பு வழங்கல, கொல்லப்படுறாரு. ஆனால் இங்கே அதே போல இருக்க ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற நிலையில இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. ஒரு பிஆர்பி போன்ற பெரும் நிறுவனங்களுக்கு எதிராக, ஒரு அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களுக்கு எதிராக ஐயா சகாயம் அவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு காவல் பாதுகாப்பை ஏற்படுத்தணும். இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சுயநலத்தை தாண்டி பொதுமக்களுக்காக, இயற்கை வளங்களுக்காக போராடுகின்றவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த வேண்டும். அதற்கான அடையாளமாக தான் இங்கே சகாயம் ஐஏஎஸ் அவர்களை பார்க்கிறோம். அந்த வகையில் ஐயா சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு உயர்நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட அந்த போலீஸ் பாதுகாப்பை தொடர்ந்து அவருடைய இறுதி காலம் வரை வழங்க வேண்டும் அப்படிங்கிற இந்த கூட்டத்தினுடைய கோரிக்கையை எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக நாங்களும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை பேச்சு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சகாயம் ஐயா அவர்களுக்கு வழங்க இருக்கும் இந்த பாதுகாப்பை ரத்து செய்தது என்ற எதுவும் ஊழலுக்கு எதிராக அவர் போராடி அதை திருப்பியும் அவரை தனியாக ஒரு ஊழல் எதிர்ப்புக்காக தனித்த நிகழ்வு என்ற அடிப்படையில் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடாதுங்கிறத நான் முதல்ல பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, முக்கியமாக அவர் மதுரையில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் அவருக்கு பல்வேறு நெருக்கடிகள், அந்த கல்குவாரியில் பெரும் கார்ப்பரேட் கும்பல்களுக்கு எதிராக பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு எதிராக தான் அவர் உயிரையும் ஒரு துச்சமாக உயிர் போகிற அளவுக்கு பல்வேறு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கப்படுது. அப்போ ஏன் இது தனித்த நிகழ்வு அப்படிங்க நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னா, இங்கே தனியார்மயம் தாராளமயம் உலக கொள்கை அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக இன்றைய சூழலில் தமிழகம் எது குறிப்பாக குறிவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மதுரை பெல்ட்டு, திருவண்ணாமலை, பல்வேறு பகுதிகள் தான். அதில் குறிப்பாக மதுரைங்கிறது பல்வேறு விதங்களில் கார்ப்பரேட் இயற்கை வளங்களுக்கு தாரை வார்க்கப்படுது அப்படிங்கிறது தான். அதுக்கு எதிராக தான் சகாயம் ஐஏஎஸ் போராடிக்கிட்டு இருக்காரு. அங்கே இப்போ அரிக்காப்பட்டியிலேருந்து பல்வேறு தோழர்களும் வந்திருக்காங்க. இப்போ டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டங்கள் எல்லாமே அங்கே நடந்திருக்கு. அங்கே செல்வம் அப்படிங்கிற ஒரு தோழர் இருக்கார். இப்போ அவரும் குறிவைக்கப்பட்டிருக்காருங்க அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இப்படி தனியார்மயம் தாராளமயம்ங்கிற கொள்கைக்கு எதிராக போராடக்கூடிய அதில் பல்வேறு விதங்களில் ஏன் ஊழலுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அது நிரூபிக்க சட்ட ரீதியாக தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற போராடுறதும் சரி, அதுக்கு மக்களுக்கு எதிராக களத்தில் நின்று போராடக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்களும் சரி, எனக்கு முன்னாடி பேசினக்கூடிய சத்தீஸ்கரில் ஒரு அமைப்பு சார்ந்த மாவோயிஸ்டுகள் போராடக்கூடிய அவங்க அமைப்புகள் எல்லாத்தையும் யார் நீ மக்கள் பக்கம் நின்றிருந்தாலும் உங்களை நான் ஒழிச்சு கட்டிடுவோம் அப்படிங்கிறதான் இந்த அரசு நமக்கு சொல்லக்கூடிய மொழிங்கிறது. இப்போ ஐயாவுக்கு வழங்கியிருக்க பாதுகாப்பை ரத்து செய்துங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த அரசு யாருக்காக? இப்போ எல்லாரும் சொன்னாங்க சகாயம் ஐஏஎஸ் ஐயாங்கிறது ஏதோ சாமானிய மனிதன் கிடையாது. இந்த ஆளும் வர்க்கத்தின் ஒரு உறுப்பாக இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் பல்வேறு பிரிவுகளில் வேலை செஞ்சுட்டு வந்தவர். அப்படி அந்த பிரிவுகளும் முக்கியமாக நேர்மையான அதிகாரி. அப்படி 2 விதங்களில் இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நம்ம பிரித்து பார்க்க முடியும். ஒன்று, இந்த ஆளும் வர்க்கம் அதுவும் கைக்கூலியாக இருக்கக்கூடிய பல்வேறு அதிகாரிகள். குறிப்பாக ஸ்டெர்லைட் போராட்டத்தில் சுட்டு கொன்றதுக்கு முக்கியமான இருந்ததுன்னா அந்த மாவட்ட ஆட்சியர்கள், அந்த போலீஸ் நிர்வாகம் தான். இப்படி பல்வேறு கைக்கூலிகள் இருக்காங்க. அதுக்கு நேர் எதிராக இப்படி நம்ம நேர்மை மிக்க அதிகாரி சகாயம் உள்பட பல்வேறு அதிகாரிகள் இருக்காங்க. இப்படி அவங்க இந்த அதிகார வர்க்கத்தில் நிலைச்சு நிற்க முடியுமா அப்படின்னா முடியாதுங்கிறது தான் அவர் விருப்ப ஓய்வு பெற்றது. இல்லை பல்வேறு விதங்களில் தூக்கி அடிக்கப்படுறது. அப்ப இவங்க யார் பக்கம்? நான் ஒரு 2K கிட்டு. ஏன் நான் 2K கிட்னு சொல்றேன்னா, நாங்களாம் இந்த சமூகம் அவலங்களுக்கு எதிராக சமூகத்தை ஒரு முன்னோக்கி போகணும், ஒரு மக்கள் நலமா வாழணும் அப்படிங்கிற விரும்பக்கூடிய பல்வேறு போராட்ட காலத்துக்கு வந்தோம். அப்படி நாங்கள் அதிகார வர்க்கத்தில் போயிட்டு
ஒரு நேர்மையான ஒரு அரசு உருவாக்கிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நேர்மையான அதிகாரி பார்த்தது யாருன்னா அப்படி சகாயம் ஐஏஎஸ் தான். ஆனா அவரே வந்து இப்படி பல்வேறு நெருக்கடிகளுக்கு அங்க இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு நெருக்கடிகள் சந்திச்சிருக்காரு. அப்ப நமக்கான விடுதலை எங்க இருக்கு? மக்களுக்கான ஒரு அரசை, ஊழல் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா பல்வேறு விதங்கள்ல நமக்கு உதாரணங்கள் இருக்கு. இப்ப அரிக்காப்பட்டியில தோழர் போராடி இருக்காங்க. பல்வேறு விதங்கள்ல போராடணும் அப்படின்னா நம்ம எங்க இந்த நமக்கான மாற்றை நிர்வகிக்க முடியும் அப்படின்னா டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டங்கள் இப்ப நமக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி தமிழகத்தில் ஊடுருவணும் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். மதக்கலவரத்தை உருவாக்கணும் அப்படிங்க பல்வேறு விதங்கள்ல. அப்ப அங்க எங்க முறியடிக்கப்பட்டது அப்படின்னா மக்கள் போராட்டங்கள் தான். மக்களை ஒன்றிணைப்பது. இப்ப நம்ம ஐயாவுக்கு வந்து திருப்படியும் பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிற தமிழக கோரிக்கிட்டு இருக்கோம். அது வழங்கலை அப்படின்னா வேற விதங்கள்ல இருக்கும். ஏன்னா இங்க பல்வேறு அமைப்பு தோழர்களும் இருக்கும். கட்டாயமா 48 தோழர்கள் நீ வழங்கலை அப்படின்னா நாங்க 48 பேர் 48 தோழர்களை முன்னிறுத்துவோம். அது உனக்கு கேவலமான விஷயம். அப்படி வழங்கப்படலை அப்படின்னா அது வேற விதங்கள் நாங்க ஐயாவுக்கு பாதுகாப்பு வழங்குவோம், மக்களோட மக்கள் இயக்கங்களை கட்டியமைப்போம் அப்படிங்கிறதா நாங்க இந்த இடத்துல மக்கள் அதிகார சார்பாக முக்கியமாக கூறி இருக்கோம். அப்ப நீ பாதுகாப்பு வழங்கலை அப்படின்னா வேற விதங்களில் எங்க போராட்ட வடிவமும் மென்மேலும் களத்தில் இருக்க தோழர்கள் நாங்கள் நிற்கிறோம். தோழர் அறிக்கப்பட்ட பல்வேறு விதங்கள்ல மிகிலன் தோழர் பல்வேறு விதங்கள் அமைப்பு சார்ந்து இருக்கும். அப்ப மக்களிடையே ஒன்று இணைந்து இருக்கோம் அப்படின்னா எங்களை போராட்ட வடிவம் பல்வேறு விதங்களில் முன்னோக்கி போகும் அப்படிங்கிறது தமிழக அரசு வந்து வச்சிருக்கோம். அப்ப நீ பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறது உன்னோட முன் நிபந்தனை அப்படிங்கிறதான் நாங்கள் மறுபடியும் வலியுறுத்துறோம். வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி. அரசியல் ஆட்சியாளர்கள் என்பது வேறு, அதிகார மையம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்பது வேறு. இந்த அதிகாரம் தமிழகத்தினுடைய அதிகாரிகள் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட், அந்த மாநில அதிகார அமைப்பை நான் முதலில் இந்த தோழர் சகாயத்தினுடைய பிரச்சனைகள் அது ஒருபுறம் இருக்கட்டும், அவர்களை ஒரு விஷயத்துக்காக நான் கண்டனம் செய்தாக வேண்டும். உங்களுக்கு இந்த தகவல், சென்னையிலே போராட்டம் நடத்துவதற்கு வள்ளுவர் கோட்டம் முதல் சேப்பாக்கு வரை பல்வேறு இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இடங்களையெல்லாம் விடுத்து மனிதர்கள் அதிகமாக நடமாட்டம் இல்லாத ஒரு கால்வாய் ஓரத்திலே இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்து அங்கே நடத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது புதிதாக இந்த காவல்துறை இந்த அதிகாரம் எடுத்திருக்கிற இது ஒரு முடிவு. சிவில் சமூகங்களுடைய அரசியல் அமைப்புகளுடைய கோரிக்கைகள் போராட்டங்கள் வெகு மக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக இது போன்ற உரிமைகளை பறிக்கின்ற வேலைகளை செய்வதனால் அதற்கு முதலில் என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு செய்கின்றேன். தோழர்களை, இந்த செய்திகளை நீங்களும் கொண்டு செல்ல வேண்டும். ஒன்று, இந்த ஆர்ப்பாட்டம் 2 கோரிக்கைகளை வைத்திருக்கிறீர்கள். ஐயா சகாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த துப்பாக்கி ஏந்திய காவல்துறை மீண்டும் அவருக்கு அந்த பாதுகாப்புக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதில் முழுக்க முழுக்க நாங்கள் உடன்படுகிறோம். இரண்டாவது, தன்னார்வலர்கள் சமூகத்திற்காக, கொள்ளைகளுக்கு எதிராக, உரிமைகளுக்காக போராடுகின்ற சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் நீங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறீர்கள். அதற்கும் நாங்கள் ஆதரவு தருகிறோம், அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த வகையிலே அருமையான 2 கோரிக்கைகளை வடிவெடுத்திருக்கிறீர்கள். தோழர்களே, இந்த இயற்கை வளங்களுக்கு அவற்றை கொள்ளையடிக்க வேண்டிய அந்த ஒரு முடிவு அல்லது அந்த செயல்பாடு உலகம் முழுவதும் உள்ள கார்ப்பரேட்டுகள், அதனுடைய மாஃபியாக்கள் செய்து வருகின்றார்கள். அது பிரேசிலாக இருந்தாலும் சரி, அல்லது தென் அமெரிக்க, ஏசியா, ஆப்பிரிக்க நாடுகளாக இருந்தாலும் சரி, அவற்றை எதிர்த்து ஆங்காங்குள்ள சிவில் சமூகங்கள், மக்கள் இயக்கங்கள், அரசியல் அமைப்புகள், இடதுசாரி ஜனநாயக அமைப்புகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் அங்குள்ள தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள், அவர்களுடைய உயிர் அச்சுறுத்துதலுக்கு ஆளாகிறது. அந்த வகையில் இந்தியாவில்
பல்வேறு ஊடகவியலாளர்கள் குறிப்பாக மகாராஷ்டிரத்திலும் ஊப்பியிலும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த பின்னணியில்தான் தமிழகத்தில் நாம் ஒரு மிகப்பெரிய கிரானைட்டு அந்த முறைகேடு, தாது கொள்ளை இவற்றை கண்டுபிடித்து அறிக்கை மூலமாக வெளியிட்ட இந்திய ஆட்சிப்பணி தலைவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு மீண்டும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். இது முற்றிலும் நியாயமான கோரிக்கை. அவர் எப்படின்னு சொன்னால், தோழர்கள்லாம் சொன்னாங்க, நேர்மையாளர்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நேர்மையாளர்கள் அது இல்லை விஷயம். நிறைய பேர் நேர்மையாளர்கள் இருக்கிறாங்க. அவன் பாட்டுக்கு வருவான், அலுவலகத்துக்கு வருவான், அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான், யார்கிட்ட எந்த துன்பமும் படுத்த மாட்டான், அவன் சம்பளத்தை வாங்கிட்டுப்பான். இந்த நேர்மையாளர்கள் நமக்கு தேவை, இருக்கட்டும் நேர்மையாளர்கள். இதையும் தாண்டி ரௌத்ரம் பழகு என்று பாரதியார் சொன்னானே, அநீதிக்கு எதிராக, கொள்ளைக்கு எதிராக, இயற்கை வளங்களுக்கு எதிராக அந்த போராடக்கூடிய மனப்பாங்கு உள்ள அந்த அதிகாரி, தன்னை நியமித்த ஒரு அரசாங்கம் நீ இவற்றில் சரியாக செய்யாதே, அண்ணா திராவிட முன்னேற்ற அந்த காலகட்டத்தில் உள்ள அரசு இவருக்கு காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறது. சுடுகாட்டில் போய் படுத்திருக்கிறார். உலகத்திலே எங்குமே நடைபெறாத ஒரு விசித்திரமான செய்தி ஐயா. சுடுகாட்டில் போய் ஒரு மனிதன் படுத்திருக்கக்கூடிய ஒரு IAS அதிகாரி தன்னுடைய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சில அபிஷியல்ஸை வச்சுக்கிட்டு அவர் செஞ்சிருக்கிறாரு. அதே போல அன்றைய தினமுள்ள அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறது. நீதிமன்றத்தின் பேரிலே இவர் இங்கே அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு பின்னால் அவருக்கு நேர் எதிர்மாறாக இருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை தோற்கடிக்க வேண்டும், அதனுடைய கொள்கைகளுக்கு மாறுபட்டவர்கள் என்று சொன்ன அரசு இவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பை வாபஸ் வாங்கிக் கொள்கிறது என்று சொன்னால், இவர்களுக்குள்ள ஒற்றுமை எங்கு எதில் இருக்கிறது என்று சொன்னால், ஆளுகின்ற அரசாங்கம் என்பது கார்ப்பரேட்டுகளினுடைய கொள்ளையர்களாலும் மாஃபியாக்களாலும் ஆளப்படுகிறது. எவர் வந்தாலும் சரி, அவர்கள் நம்மை இந்த மக்களுக்காக போராடுகிறவர்களே அவர்கள் விடமாட்டார்கள். அதற்கு எதிராக உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் நடக்கின்ற போராட்டத்தை போல் நாமும் இங்கே இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும். அது இன்னும் ஒரு செய்தி, இந்த அதிகார மையம் இருக்கிறதே, இந்த அதிகார மையத்தில் எனக்கு நான் ஒரு செய்தியை சொல்லியாக வேண்டும். இந்த அதிகாரிகள் திராவிட முன்னேற்ற கழக பொலிட்டிக்கல் அந்த அரசியல் ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது வேறு. ஆனால் அதிகாரிகள் மட்டத்தில் சகாயத்திற்கு கொடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு தகவல், ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், முன்னே அவர்கள் பலவிதமான போராட்டங்களை அந்த ஊழலுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலர் இந்த இந்துத்துவா அவர்கள் கிறித்தவர் இவர் என்று ஒரு பிரச்சனையை பிரச்சாரத்தை கொண்டு சென்றார்கள் என்பது உங்களுக்கு நினைவிற்கு நான் படுத்த விரும்புகிறேன். இன்று அதே கருத்தோட்டத்தை சேர்ந்தவர்கள் இன்று அரசியல் ரீதியாக அந்த அதிகாரிகள், தமிழக அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளில் வலதுசாரிகள் முக்கியமாக கோலோச்சி கொண்டிருக்கிற நிலைமையிலே அவர்களுடைய கை மேலோங்கி இருப்பதையும் நாம் காண முடிகிறது. குறிப்பாக காவல்துறையிலே என்கின்ற பொழுது அந்த நிலையையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய போராட்டம் அவர் ஐயா சகாயம் அவர்கள் நடத்துகின்ற அவர்களுக்கு அந்த அவர் கேட்டிருக்கிறார், எனக்கு வேணுமையான்னு கேட்கிறாரு. ஆனாலும் இந்த அரசு கொடுக்க மறுக்கிறது. உங்களை போன்று நீங்கள் மட்டுமல்ல, ஊழலுக்கு எதிராக மட்டுமல்ல, மதவாதத்திற்கு எதிராக சிவில் சமூகங்கள் போராடி கொண்டிருக்கின்ற ஜனநாயக இடதுசாரி அனைத்து அமைப்புகளையும் நீங்கள் இன்று எவ்வாறு அழைத்தீர்களோ அதுவோ ஒன்று திரட்டி இதையும் ஒரு கோரிக்கையாக முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்திய நாட்டில் போராடிய ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாக உங்களுடைய போராட்டத்திற்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர்களே, நன்றி, வணக்கம். எல்லோரும் என்றா கனிம வளம் என்று பேசுகிறார்களே, கனிம வளம் என்றால் என்ன என்று சரியாக யாருக்கும் புரியவில்லை. கனிம வளம் என்பது நிலத்தில் காணப்படுகிற ஒரு திடப்பொருள். இந்த திடப்பொருள் உலோக பொருளாக, உலோகம் அல்லாத பொருளாக, எரிபொருளாக, அணுசக்தி பொருளாக இன்றைக்கு பிரிக்கப்படுகிறது. நிலக்கரி, பெட்ரோலியம், அலுமினியம், தங்கம் போன்று இன்றைக்கு பிரிக்கப்படுகிறது.
ஆக இந்த கனிம வளத்தை சுரண்டப்படுகிறது. எப்படி? உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் தமிழ்நாட்டிலே ஓடுகின்ற தாமிரபரணி ஆறு, காவிரி ஆறு, கொள்ளிடம் ஆறு ஆகிய ஆறுகளை ஆகிய ஆறுகளில் நடக்கக்கூடிய மணல் குவாரிகளை இன்றைக்கு மூடப்பட்டுள்ளது. அரசு மூட சொன்னது, உயர்நீதிமன்றம் மூட சொன்னது, மணல் குவாரிகள் அங்கே மூடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலே கட்டுமான பணிகளுக்கு மணல் தேவைப்படுகிறது. எனவே என்ன செய்யப்படுகிறது? நிலத்தை சுரண்டுகிறார்கள். அந்த நிலத்தில் உள்ள கருங்கல்லை தோண்டுகிறார்கள், மலைகளை சுரண்டுகிறார்கள், மணலில் உள்ள கருங்கல்லை தோண்டுகிறார்கள், இயந்திரங்கள் கொண்டு அரைத்து எம்சாண்டாக செயற்கை மணலாக இன்றைக்கு விற்பனை செய்து வருகிறார்கள். இதனால் மணல் விலை ஏற்றம் செய்யப்படுகிறது, எம்சாண்ட் விலை ஏற்றம் செய்யப்படுகிறது. ஐயா சகாயம் அவர்களை பற்றி நான் இங்கே கண்டிப்பாக நான் கூற வேண்டும். ஐயா சகாயம் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பெருஞ்சுனை கிராமத்தில் பிறந்தார். அவர் தருமபுரியினுடைய மாவட்டத்திலே பயிற்சி மாவட்ட ஆட்சியராக அங்கே பணியாற்றினார். சென்னையிலே அவர் மாவட்ட வருவாய் அதிகாரிகளாகவும் மதுரையிலே மாவட்ட ஆட்சியராகவும் பணியாற்றினார். 2011ஆம் ஆண்டு மதுரை மாவட்டத்தில் அவர் ஆட்சியராக மார்ச் மாதம் அவர் பணியாற்றினார். அவர் பணியை தொடங்கிய காலகட்டத்தில் 2011ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை நியாயமாக நேர்மையாக நடத்தினார். 2012ஆம் ஆண்டு 13 பக்க அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்தார். அந்த 13 பக்க அறிக்கையிலே அவர் கூறியது, மதுரையிலே கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது, சுமார் 16,000 கோடி அரசுக்கு இழப்பீடு செய்யப்பட்டுள்ளது, எனவே அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அங்கே தெரிவித்தார். இன்றைக்கு ஆற்று மணல்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது, கடற்பரப்பிலே உள்ள கடல் மணல்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது, அங்கே உள்ள கனிமங்கள் திருடப்படுகிறது, கிரானைட் கொள்ளையடிக்கப்படுகிறது. இதை அரசு கண்காணிக்கப்பட வேண்டும். காவல்துறையிலே சென்று புகார் செய்தால் காவல்துறை அதிகாரிகள் சென்று விசாரணை செய்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் புகார் கொடுத்தவர்களை குண்டர்கள் கொலை செய்கிறார்கள். இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. ஆக இந்த கனிம வள கொள்ளைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும்? இந்த கனிம வளங்கள் நன்மையும் தருகிறது, தீமையும் தருகிறது. இந்த கனிம வளங்கள் பொருளாதார ரீதியாக நன்மை தருகிறது, விவசாயத்தை ஊக்குவிக்கிறது. அதே இந்த கனிம வளம் தீமையையும் தருகிறது. கனிம வளம் நிலத்தில் தோண்டப்படுகிறது, அந்த நிலப்பரப்பு மாசுபடுகிறது. கனிம சுரங்கங்களிலே மக்கள் வேலை செய்கிறார்கள், அதனால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த கனிம வளங்களை எப்படி அரசு கண்காணிப்பது? கொள்ளை போகிறதா என்று எப்படி அரசு கண்காணிக்கப்பது? சிறிய ரக விமானங்கள் கொண்டு, அதாவது ட்ரோன்கள் கொண்டு, ஆள் இல்லாத ட்ரோன்கள் கொண்டு இதை அரசு அதிகாரிகள் கவனிக்க வேண்டும். இந்த கனிம வள கடத்தலை எப்படி தடுப்பது, எப்படி கண்காணிப்பது? நவீன ரக கேமராக்கள்லாம் இன்றைக்கு வந்துவிட்டது. இதன் மூலம் இன்றைக்கு அந்த கனிம வளம் ஜிபிஎஸ் என்ற கூடிய கருவி என்று நினைக்கிறேன், அந்த கருவியை வைத்து நன்காக அதிகாரிகள் கண்காணிக்கப்பட வேண்டும். கனிம வளங்கள் சட்டம் என்று சொல்லுவார்கள் 1957 என்று. ஆனால் அந்த 1957 கனிம வளம் சட்டம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட்டு வருகிறது. நேர்மையாக பணியாற்றிய கலெக்டர் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் கனிமவள கொள்ளையை சுட்டிக்காட்டினார். அதனால் அவர்களுக்கு பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டதா? இன்றைக்கு யார் யாருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது? தமிழ்நாடு அரசு வெட்கமில்லையா?
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு வெட்கமில்லையா? பல பெண்களோடு உருண்டு புரண்டு கூத்தாடி கொண்டிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்று நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு இஷட் பிரிவு பாதுகாப்பு, ஒய் பிரிவு பாதுகாப்பு தேவையா அவருக்கு? தெருக்களிலே வீதிகளிலே பெண்களோடு கட்டி புரண்டு உருண்டு கொண்டு அலைகின்ற கூடிய விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கக்கூடியது. காவல்துறை என்றால் இஷட் ஒய் பிரிவு பாதுகாப்பு. நான் கோருகிறேன், கலெக்டர் சகாயம் அவர்கள் நண்பர் அவர்கள் சொன்னது போல இணையதளத்திலே தன்னுடைய சொத்து கணக்கை வெளியிட்ட முதல் IAS அதிகாரி ஆவார். ஒரே IAS அதிகாரி ஆவார். இது பாராட்டுக்குரிய விஷயம். இன்றைக்கு யார் யாரெல்லாம் சொத்து கணக்கை வெளியிடுகிறோம்? நாம் தேர்தலில் நின்றால் கூட வரவு செலவு காண்பித்த பிறகு நமது சொத்து கணக்கை வெளியிடுவது கிடையாது. யார் யாரெல்லாம் இன்றைக்கு வருமான வரித்துறை சரியாக கட்டுகிறார்கள்? இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், சொத்து குவிப்பு வழக்கிலே பல அரசியல் கட்சி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என்று இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு சென்று அலைந்து திரிந்து வருகிறார்கள். சட்டம் இன்றைக்கு தண்டித்து வருகிறது. எனவே சுருக்கமாக பல்வேறு தலைவர்கள், பல்வேறு சான்றோர் பெருமக்கள், பெருந்தலைவர்கள் எல்லாம் இங்கே பல்வேறு கருத்துக்களை வழங்க உள்ளதால் அவர்களுக்கு நான் இடமளித்து எனக்கு வாய்ப்பளித்த இந்த கண்டன ஆர்ப்பாட்ட குழுவினருக்கும் மக்கள் பாதை அமைப்பினருக்கும் இங்கே கலந்து கொண்டுள்ள அனைத்து அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சகாயம் IAS அதிகாரி மட்டும்தான் 24 முறை டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட அதிகாரி. தமிழக வரலாற்றில் இப்படி ஒரு அதிகாரியை டிரான்ஸ்ஃபர் பண்ணதே கிடையாது. ஏனென்றால் எல்லா துறையிலும் உள்ள அதிகாரிகளும் செல்வாக்கோட வாழ பழகி கொண்டவர்கள். ஒரு மானம் உள்ள தமிழனாக தமிழ் மண்ணையும் மக்களையும் தன் பூமியையும் காக்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட IAS அதிகாரி சகாயம் ஐயா அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னா முன்னாள் செய்த ஆட்சியாளரும் இந்நாள் செய்த ஆட்சியாளர்களுக்கும் கழகத்தின் கொடிகள் தான் வேற ஒழிய எண்ணங்கள் ஒன்றுதான். எந்த அதிகாரியையும் நேர்மையாக பணி செய்ய விடமாட்டார்கள். விட்டால் அவர்களுக்கு லாபங்கள் வராது, அவர்கள் நடத்த முடியாது. ஒரு அதிகாரி எப்படி வாழ வேண்டும் என்றால் சகாயத்தில் வந்து கத்துங்கடா பாய்வலா, சகாயத்தில் வந்து கத்துங்க எப்படி ஒரு மனுஷன் வாழணுன்றதுக்கு ஒரு உதாரணம். ஒரு IAS அதிகாரி, ஏம்பா ஒரு கவுன்சிலர் எடுத்துக்கப்பா, உங்க வந்திருக்கீங்க, உங்க லோக்கல் பாடி கவுன்சிலர் எடுத்துங்க, எவ்வளவு சொகுசான வாழ்க்கை வாழ்றான் பாத்தீங்களா? ஒரு கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர் என்ன. ஆனா ஒரு IAS படித்த ஒரு அதிகாரி எப்படி வாழ்றாரு பாருங்க. நான் வந்து புழல் ஏரி அராபத்தி ஏரி பாதுகாப்பு மக்கள் இயக்கத்திலிருந்து வந்து பேசுறேன். இந்த சென்னைக்கே குடிநீர் வழங்கக்கூடிய ஏரி புழல் ஏரி. அந்த புழல் ஏரி சுற்றி சாக்கடை கலக்குது. தொடர்ந்து 3 ஆண்டுகளா அதை பாதுகாக்கணும் போராடுறோம். அரசு துறையில் செவியை சாய்க்க மாட்டாங்க. பேருக்கு நாங்கள் சொன்னோம் என்ற காரணத்திற்காக STP பிளான்ட் போட்டு சும்மா ஒரு 50 டயாமீட்டரில் ஒரு பைப்பு போட்டு ஒரு இன்புட் அவுட்புட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு கேவலமா இருக்கு. சென்னை, நான் அந்த நிலையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சென்னை வாசிக்கு வந்து தண்ணியை குடிக்க மாட்டீங்க. அவ்வளவு கேவலமா ஒரு ஐயா பேசினாரு, நீங்க பேரை முச்சாதாண்டா நாங்க தச்சாவை குடிக்கிறாரு. அவ்வளவு கேவலமா இருக்குது நீர்நிலைகள். பக்கத்தில் ஒரு அராபத்தி ஏரி, முழுக்க ஊர் உள்ள சாக்கடையெல்லாம் போட்டு ஏரியை நாசம் பண்ணிட்டாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இவங்க வந்த பிறகு நீர்நிலையை காப்பாற்றி ஏதாச்சும் செஞ்சிருக்காங்கன்னா எதுவுமே செய்யல. இந்த ஆட்சியில் போன ஆட்சின்னு சொல்றேன். தமிழர் ஐயா பாண்டியன் ஐயா சொல்ற மாதிரி இந்த கட்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்லை. நம் ஐயாவை காப்பாற்ற தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரும் தயாராக இருக்கின்றோம். அவருக்காக குரல் கொடுக்க, உயிர் கொடுக்க. இந்த போராட்டம் என்ன போராட்டம்? ஐயாவுக்காக சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம். அவரை காப்ப நாம் துணை நிற்போம். எப்பொழுதும் புழலேரி பாதுகாப்பு இயக்கம் உங்களுக்கு துணை நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா சகாயம் அவர்களுக்கு திரும்ப பெற்ற பாதுகாப்பை அவர் வாழ்நாள் முழுவதும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை எங்கள் அமைப்பின் சார்பிலும் முன்னிறுத்தி இந்த அரசுக்கு மற்றும் ஒரு கோரிக்கையாக, இதை வழக்கமாக்கிக் கொள்ளாதீர்கள், மக்களுக்கான போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.
அனைத்து அமைப்புகளும் எந்த இயக்கங்கள் போராட்டத்தை நடத்தினாலும் எவ்வளவோ தன்னுடைய வலிமையை அனைத்தையும் செயல்படுத்தி ஒரு மக்களிடம் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்காக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த போராட்டத்தை இப்ப மக்களிடமிருந்து பிரித்து மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் நடத்துவது என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. இது உடனடியாக நீக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரில் மக்கள் போராட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும். சைதாப்பேட்டை ஏற்கனவே சரியான இடம்தான், வள்ளுவர் கோட்டம் சரியான இடம். இன்னும் ஒரு இடமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு சேப்பாக்கத்தை நீங்கள் தள்ளி வைத்தால் அந்த இடத்தை வழங்க வேண்டும் ஒழிய இதுபோல மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தை வழங்குவது என்பது கண்டனத்திற்குரியது என்ற செய்தியை அரசுக்கு தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த தோழர்களே, இந்த இயற்கையும் கனிம வளங்களும் இன்று நேற்று தோன்றியதல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணுக்கு கீழே நம்மை காத்து நிற்கின்றது. அந்த இயற்கை வளங்களை எத்தனையோ ஆயிரம் மனிதர்கள், பல லட்சம் மனிதர்கள் இந்த மண்ணிலே பிறந்து வாழ்ந்து மறைந்து போயிருக்கிறார்கள். இனியும் பல லட்சம் மக்கள் இந்த மண்ணிலே வாழப் போகிறார்கள். நாம் வாழுகின்ற காலத்திலேயே சுரண்டு அழித்து தின்பதுதான் மனித குலத்தின் பெருமை என்று நினைப்பது வெகு கேவலமானது. இன்னும் பல லட்சம் மக்கள் உன்னோட தலைமுறை வாழ போறான். எத்தனையோ தலைமுறை வாழ்ந்திருக்கிறான். இதை அரச பயங்கரவாதத்தின் மூலமாக அரசும் செய்கிறது, தனியாரும் கொள்ளையடிக்கிறார்கள். இப்படி தனியார் கொள்ளைகளுக்கும் துணை போகக்கூடாது. அரசின் கொள்ளைகளையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது அவசியமாகும். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் என்ற ஒரு நிறுவனத்தை அரசு தொடங்கியது, நெய்வேலியிலே தோன்றியது. இன்னைக்கு பாருங்க, ஜெயங்கொண்டம் தாண்டி விருதாச்சலம் தர வரைக்கும் தன்னுடைய கைகளை நீட்டி அனைத்து விவசாய நிலங்களையும் அழித்து மக்களை வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டிருக்கிறது. அது சேலம் உருக்காலையாக இருந்தாலும் சரி, நரிமணம் பெட்ரோலுமாக இருந்தாலும் சரி, அது எதுவுமே இந்த மண்ணுக்கோ மக்களுக்கோ பயன்பாடு இல்லாமல் இந்த மண்ணிலிருந்து வேறு மாநிலத்துக்கு வேறு மக்களுக்கு விற்கப்படுகிறது. நரிமணம் பெட்ரோல் முழுக்க முழுக்க தனியார் எடுத்து வேறு இடத்தில் வைக்கிறான். அந்த நரிமணம் பெட்ரோல் தமிழ்நாட்டு பெட்ரோல் தேவை முழுமையும் தீர்வு செய்யக்கூடியது. அப்படி தமிழ்நாட்டு இயற்கை வளங்களை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுப்பதும் பெரும் முதலாளிகளுக்கு அதனை தாரை வாய்ப்பதும் பெரிய கண்டனத்திற்கு. இன்னொரு கேவலமான நிலைமை என்னன்னா, இந்த என்எல்சி தோன்றின காலத்திலேயே குஜராத்லயும் அஸ்ஸாம்லயும் இதே மாதிரி நிலக்கரி எடுத்து அதுல மின்சாரம் தயார் பண்றதை பண்ணாங்க. அங்கெல்லாம் அந்த பங்கீட்டு தொகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்றோம் 15% அவங்களுக்கு வந்து அந்த விழுக்காடு கொடுக்குறாங்க. 15 விழுக்காடு காப்பீட்டு தொகை, ராயல்ட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த காப்பீட்டு தொகை கொடுக்குறான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு அது கூட ஒரு பைசா கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி தொடர்ச்சியாக இப்படி மக்களுடைய சொத்துக்களை தனியாரும் அரசும் சூறையாடினால் மக்கள் போராட்டங்கள் வரதான் செய்யும். பாத்தீங்கன்னா மாவோயிஸ்ட்னு சொல்லி ஐயா பசவராஜ் உள்ளிட்ட 27 தோழர்களை சுட்டுக் கொள்கிறது சத்தீஸ்கர் அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து. அவர் நடத்திய போராட்டம் என்பது அந்த மண்ணை காக்க வேண்டும், மலை வளங்களை கொள்ளையடிக்க கூடாது, மலை வளங்களை கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்க கூடாது என்று பழங்குடி மக்களோடு சேர்ந்து போராடிய தலைவர் அவர். அவரை அநியாயமாக சுட்டு கொண்டு விட்டு அந்த மலையை கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுப்பதற்காக அரசு அத்தனை முயற்சிகளையும் செய்யுது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜவஹர் அலி புதுக்கோட்டையில நான் வெள்ளிக்கிழமை வரைக்கும் கெடு விதிக்கிறேன், வெள்ளிக்கிழமைக்குள் இதை தடுத்து நிறுத்தாவிட்டால் நான் போராட்டத்தை நடத்துவேன் என்று கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்கிறாரு. அவர் மனு கொடுத்துட்டு வந்து அதே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவரை லாரி ஏத்தி அந்த மணல் கொள்ளைக்காரங்க ஏத்து கொள்றான். முதல் ஏத்தி அவன் சாவல, ரெண்டாவது திருப்பி ஏத்தி ரிவர்ஸ் எடுத்து ஏத்தி கொள்றான். வண்டியில சின்ன பைக்ல போயிட்டு இருந்தவர். அப்படி ஒரு அநியாயமா, அதுவும் அரசுக்கோ அரசு மக்களுக்கோ தெரியாது இல்லை. அந்த வாரம் அவர் பேட்டி கொடுக்கிறாரு. அவரோட பேட்டியெல்லாம் வந்திருக்கு. அவர் பத்திரிகையாளரை சந்திக்கிறார். இத்தனைக்கும் பிறகும் கொல்லப்படுகிறார். அதுபோல நெல்லையிலே தோழர் ஷாகுல் அமீத் அவர்கள், அவர் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி. இது போன்ற மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இந்த நிலையிலே ஐயா சகாயம் அவர்களுக்கு பாதுகாப்பை விலக்கி இருப்பது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. என கூட கேட்டாங்க, இந்த ஆண்டு நான் குடும்ப விழா நடத்தும் போது ஐயா சகாயம் அவர்களை அழைச்சிருந்தேன். நேர்மையாளர் சகாயம்னு போட்டிருந்தேன். ஒரு தோழர் நான் போய் அழைப்புதல் கொடுத்ததும் முழுசா படிச்சுட்டு கேட்டாரு, தோழர் எனக்கு தெரிஞ்சு நீங்களும் நேர்மையாளர் தானே தோழர், நான் உங்களை 30 வருஷத்துக்கு மேல பார்த்துட்டு இருக்கேன், இயக்கம் அது இதுன்னு சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்களும் நேர்மையாளர் தானே, அவரை மட்டும் எப்படி குறியீடு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் நேர்மையாளர் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாரு.
அதற்கு நான் சொன்ன பதில், நேர்மையாளர்கள் சாதாரண மனிதர்கள் நேர்மையாக இருப்பது அது வந்து ஒரு பெரிய செய்தி கிடையாது. அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதாவது சொல்லுவார், அண்ணா சொல்லுவார் இல்லையா, தானாக கரண்டி சுத்துறது இல்லை, அதிகாரத்தில் இருக்கவங்க நெய் கரண்டியை சுத்துறது தான், எண்ணெய் கரண்டியை சுத்துறது தான்ட்டு. அதுபோல் அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க போய் கேட்க வேண்டியதே இல்லை. இப்போ இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மாதத்துக்கு மாமூல் அவங்க வாங்கினாங்கன்னா 50 லட்சம் வாங்கினாங்கன்னா அது எஸ்ஐக்கு எவ்வளோ கான்ஸ்டபிளுக்கு எவ்வளோ அப்படின்னு பிரிஞ்சு அவங்க காவல் நிலையத்துக்கு போயிடும். அரசு அதிகாரம் எல்லாத்துலேயுமே, தாலுகா ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும், எல்லா ஆஃபீஸ்லையுமே அது மாதிரி பிரிஞ்சு போயிடும். அதுதான் கலெக்டர் ஆஃபீஸோட நிலையம். இத்தனை கோடி ரூபாய்க்கு டெண்டர் போனால் இத்தனை % அவர் கேட்க வேண்டியது அவர் வீட்டுக்கு போயிடும். அப்படி ஒரு நிலையில ஒரு தூய்மையானவராக ஒரு மனிதர் இருக்கிறார் என்பதுதான் பாராட்டத்துக்குரியது, போற்றுதலுக்குரியது. அவர் எப்பொழுதும் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து வாழ்ந்தார். அவருக்கு உறுதுணையாகவும் அவரை அரவணைத்து காப்பதும் தமிழ்நாட்டு மக்களின் கடமை. தமிழ்நாட்டு இயற்கை வளங்களை, சுற்றுச்சூழலை நாம் எந்த அளவுக்கு காக்கிறோமோ அதுபோல இயற்கையின்பால் பற்றுக்கொண்டு மக்களின் பால் ஊழலுக்கு எதிராக மக்களுக்கு நல்லாட்சி வர வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய தலைவர்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த தமிழ்நாடு அரசு அவருக்கு விளக்கப்பட்ட பாதுகாப்பை உடனடியாக வழங்க வேண்டும். அது குறித்து தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தில் உரிய மனுவை எங்களுடைய தமிழர் விடுதலை கழகத்தின் சார்பிலே நாங்களும் கொடுக்க இருக்கின்றோம். அரசு உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.